அரசு விலையே நிர்ணயம் செஞ்சாலும் கூட அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் வரும். அதை எல்லாமே ரொம்ப டீகோட் பண்ணி ரொம்ப சரியாக பேசியிருந்தார். எல்லாத்தையும் விட முக்கியம், கிட்டத்தட்ட ஒரு சிக்னல் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு கொடுத்த மாதிரி தான் இருந்தது. டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத ஒரு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்தில் இன்றைய பேச்சில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மா ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்து தான் பேசியிருந்தார். நான் கூட அரசியலில் இருக்கும்போது என்ன இவங்க இவ்வளோ பர்சனலாக திமுகவை திட்டுறாங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவனுங்க உண்மையிலேயே தீய சக்தி தான் அப்படின்னு. இதுதான் நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கோம். மனிதன் ஒரு மானம் கெட்டவன், திமுககாரன் அதை விட மானம் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு விஜய் அவர்களும் அதை பேசியிருந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்க்குறேன். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், அதிமுகவை ஓரளவுக்கு அவர் புகழ்ந்து தான் பேசியிருந்தார். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஒரு நல்ல திட்டம், அதை இன்னும் விரிவுபடுத்தணும்னு பேசியிருந்தார். இது எல்லாமே எனக்கும் திமுகவுக்குமான போட்டியில் திமுகவை அழிக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டீகோட் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பட் அது உங்களுக்கு எப்படி ஏற்புடையதா என்ன அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும்.